வணக்கம் நண்பர்களே, விஜய் பேசுகிறேன். மில்லியனர் ஹேபிட்ஸ் ரொட்டீன்ஸ் நிறைய சொல்கிறாங்க. அஞ்சு விஷயம். எனக்கு இன்றைக்கி உலகம் முழுவதும் 600 கிளைண்ட்ஸ் இருக்காங்க. அவங்கள்ட்ட நான் பார்த்து கற்றுக்கிட்ட விஷயம் என்ன தெரியுமா? அஞ்சு விஷயம். ஃபஸ்ட்டு, நீங்கள் எதை பண்ணாலும் பணம் சம்பாதிப்பதற்காக பண்ணணும். ஒரு ட்ரீம் இருக்குது உங்களுக்கு, ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணுறீங்க. எதுவாக? ஒரு கோலாக கன்வெர்ட் பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கு முன்னாடி ஒரு இலக்கு இருக்குது. கனவு என்பது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இலக்கு என்பது இந்த நாளில் நான் வீடு வாங்க போகிறேன், இந்த வருஷம் நான் வாங்க போகிறேன், அந்த பிளானிங். இப்போ கோலாக மாற்றிட்டீங்க. அடுத்தது அதை டாஸ்க்காக மாற்றணும். அவ்வளோதான். குட்டி குட்டி டாஸ்க்காக மாற்றி டூ லிஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களோட இலக்கு உங்களோட கம்பெனியை மிகப்பெரிய டர்ன் ஓவர் கம்பெனியை மாற்றுறது, ப்ராஃபிட்டபிள் கம்பெனியை மாற்றுறது. எவ்வளோ ப்ராஃபிட், எவ்வளோ டர்ன் ஓவர், எவ்வளோ எம்ப்ளாயி ரெக்ரூட் பண்ண போகிறீங்க, எந்தெந்த இடத்துல பிரான்ச் பண்ண போகிறீங்க, உங்களோட மார்க்கெட் வேல்யூன்னு அப்படி எப்படி இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்க, இதெல்லாம் பிளான் பண்ணுறீங்க. இப்போ ஒரு சோஷியல் மீடியாவில் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. என்ன யூஸ்? அந்த சோஷியல் மீடியாவில் எதெல்லாம் பண்ணால் நம்ம விஷயத்தை கற்றுக்கிட்டு நம்மளோட பிஸ்னஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கனவு வீடு, அது வாங்க போகிறோம். வில்லா வாங்கலாம், ஈவன் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வாங்கலாம், எது வேணால் வாங்கலாம். ஒரு இன்டகிரேட்டட் டவுன்ஷிப்பை நீங்கள் உருவாக்க முடியும். பட் என்டர்டைன்மெண்ட்டில் அதிகம் போகும்போது ஒரு யூடியூப் வீடியோவோ, ஒரு ஃபேஸ்புக் வீடியோவோ, நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோஸோ பார்க்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகிடுது? டைம் கொல்லப்படுது, உங்களோட எதிர்காலமும் சேர்த்து. அதனால் நீங்கள் செய்கிற செயல்கள் இலக்கை நோக்கி இருக்கணும், பணம் பண்ணணும். அந்த இலக்கு பணம் பண்ணுவதாக இருக்கணும். ரெண்டாவது விஷயம் என்ன? நிறைய பிஸ்னஸ் மேனை நான் பார்க்குறேன், டைம் இல்லை, லேட்டாக தூங்கி லேட்டாக எழுந்திரிக்கிறது. முதல்ல உங்களோட பாடி ஹெல்த்தியாக இருக்கணும், அதற்கான ரொட்டீனை பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு வாக்கிங்காவது போகணும். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஜிம்ஸ் இருக்கும், கிளப்பில் மெம்பராக இருப்பாங்க, ஆனால் எந்த ஜிம்முக்கு போயிருக்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட எல்லாமே இருக்கணும், பட் அவங்க எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி தான் நான் சொல்கிறேன். பிஸ்னஸ்க்கு எந்த அளவுக்கு நீங்கள் மூளையை கசக்கி வேலை செய்கிறீங்களோ, அந்த எண்ணங்கள், உங்களோட தாட் ப்ராசஸ் எக்ஸலண்ட்டாக டெலிவரி ஆகணும். உங்களுக்கு முதல்ல சிந்தனை திறன் வளரணும், டிசிஷன் மேக்கிங்கில் பெஸ்ட்டாக இருக்கணும்னா ஏதாவது ஒரு வாக்கிங் மாதிரியான ஒரு எக்ஸசைஸாவது பண்ணணும். அப்போ தான் பிளட் சர்க்குலேஷன் பிரெயினுக்கு போகும், தாட் ப்ராசஸ் புதுசாக மாறும். அதுக்காவது பண்ணுங்க. உங்களோட பணம் சம்பாதிப்பதற்காக. உங்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது, உங்கள் ஹெல்த் நல்லா இல்லை அப்படின்னா அவங்களுக்கு யார் இருக்கா? இப்போ நீங்கள் இல்லை, ஒரு கேள்விக்கு நான் வைக்கிறேன், நீங்கள் இல்லை என்ன அவங்க குடும்பம்? பல கணவன்கள், பல குடும்ப தலைவிகள், குடும்ப தலைவர்கள் இருக்க வீடு, அந்த குடும்ப தலைவனோ தலைவியோ இருக்கும் போதே பணத்துக்கு கஷ்டப்படுது. உண்மையா இல்லையா? நம்ம இருக்கும் போதே நம்ம குடும்பம் கஷ்டப்படுது. இல்லைன்னா அப்போ அதுக்கு என்ன பண்ணும்? கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஏஜ் ரொம்ப முக்கியம், நம்பர் கேம் தான், இருந்தாலும் உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிங்க. அடுத்தது இதெல்லாம் நீங்கள் பண்ண என்ன ஆகிடும்? ஒரு இலக்கை நோக்கி போகிறீங்க, உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறீங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரெயினுக்கு ஆக்சிஜன் சப்ளை ஆகிட்டே இருக்கும். இதை கிரியேட்டிவிட்டியை அதிகப்படுத்தும். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு புதுசாக இனோவேட்டிவ் திங்கிங் இருக்கோ அவன் தான் பிஸ்னஸில் இருக்க முடியும். ஒரே ஒரு சின்ன விஷயம் உங்கள் பிஸ்னஸை தலைகீழ மாற்றும். ஒரு சின்ன தீக்குச்சி பொறி காட்டை பற்றி அழிக்கும். ஒரு சின்ன விதை அந்த காட்டை உருவாக்கும். அப்போ அந்த விதையோ தீப்பொறியோ உங்கள் மைண்டு மாறணும் அப்படின்னா, கிரியேட்டிவாக இருக்கணும்னா நம்ம புது விஷயங்களை யோசிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அதிகாலை எந்திரிக்கும் போது என்னோட மைண்டு அமைதியாகுது. நைட்டு படுக்கும்போது ஒரு கேள்வியோடு ஆரம்பிங்க. நான் என்னோட கம்பெனிக்கு ஒரு பிராண்டாக மாற்றணும், ஒரு லோகோ செய்யணும், டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் பண்ணணும், கஸ்டமர்ஸை கொண்டு வரணும், கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், நிறைய இதோட நீங்கள் தூங்கும்போது என்ன ஆகும்? காலைல எந்திரிச்சு இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு மெடிடேஷன், மைண்ட்ஃபுல் மெடிடேஷன், கண்ணை மூடி உட்காரும் போது உங்களுக்கு அந்த கேள்விக்கான பதில் அந்த யூனிவர்ஸே கொடுக்கும். எந்திரிக்கிற பழக்கத்தை உண்டாக்கணும். அவ்வளோதான். நாம் ஒரு ஆண்டனா மாதிரி செயல்படுறதும் பிரெயின் செயல்படுறதும் நம்மளால் பார்க்க முடியும். அது கிரியேட்டிவிட்டியை கொடுக்கும். அடுத்த விஷயம் என்னென்னா, எப்படி இந்த இனோவேஷன் கிரியேட்டிவிட்டி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நாலேஜ் இருக்கணும். நாம் எப்பயுமே மோட்டிவேஷனல் வீடியோவோ என்டர்டைன்மெண்ட் வீடியோவோ பார்க்கக்கூடாது. நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்களுடைய துறை சார்ந்த அந்த நாலேஜையும் ஸ்கில் செட்டையும் டெவலப் பண்ணுற வீடியோக்களை தான் நம்ம பார்க்கணும். 80% அதற்கான புத்தகங்களை படிக்கணும். நாலேஜ் வளர்ந்தால் மட்டும்தான் பிஸ்னஸ் வளரும். நம்ம யாரையும் நம்பி இருக்கக்கூடாது. எந்த ஒரு பிஸ்னஸ் தெரிஞ்சோ தெரியாமலாம் வந்துட்டீங்களா, இப்போ நம்ம எல்லாமே கற்றுக்கிட்டா வந்துட்டு ஜாபுக்கு போகும்போது அப்போ நம்ம படித்து நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம். அது போல் பிஸ்னஸ் மேன் படிக்கணும். நிறைய பேர் படிக்கிறது இல்லை, செய்கிற வேலையே செஞ்சுட்டு இருந்தால் காசு பெருசாக வராது. கனவுகள் பெருசாக இருக்கணும். 20% தான் மோட்டிவேஷனல் புக்ஸோ வீடியோஸோ நீங்கள் பார்க்கணும், கேட்கணும். அடுத்தது அந்த 80% உங்கள் துறை சார்ந்த விஷயங்களை அதிகப்படுத்துறதுக்கான விஷயத்தை பண்ணணும். இன்னும் கூட ஒன்று சொல்கிறேன், இந்த பஸ்ஸெல்லாம் ப்ளே பண்ணலாம். சுடோகோ, செஸ்ஸோ, அந்த மாதிரி கொஞ்சம் பிரெயின் கேம் இருக்க மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. தேவையில்லாத பல ஆப்ஸ் வச்சுருக்கோம். நம்ம ஒரு இன்ஸ்டாகிராம் வச்சுருப்போம், வாட்ஸ்அப் வச்சுருப்போம், ஃபேஸ்புக் வச்சுருப்போம், யூடியூப் வச்சுருப்போம். ஆனால் ஒரு எக்ஸ்பென்ஸை ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு பர்சனல் ஃபினான்ஸ் ஆப் யார்ட்டையுமே இருக்குது. நாலேஜுக்கான ஆப் இருக்குது. ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணுறது, உங்களுக்கு பஸ்ஸில் கேம், எவ்வளோ ஆப்ஸ் இருக்குது தெரியுமா? ஆப்ஸை இன்டர்நெட்டை சரியாக பயன்படுத்தினா உங்களுக்கு ஒன்றுமே தேவையில்லை. நான் இன்றைக்கி சொல்கிறேன், உங்களுடைய பிரெயின், உங்களோட டைம், உங்களோட எனர்ஜி, உங்களோட பேஷன், உங்களோட மொபைல், உங்களோட டேட்டா, நீங்கள் சத்தியமாக கோடீஸ்வரன்.
மொபைலை யூஸ் பண்ணுங்கள், இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுங்கள், நீங்கள் கோடீஸ்வரனாக மாற முடியும். பட் இதெல்லாம் தாண்டி கடைசியாக ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன தெரியுமா? மைண்ட் செட் நண்பர்களே. நீங்கள் வேலைக்கு சேர்ந்து வேலையில் பெரிய ஆளாக அச்சீவ் பண்ணணுமா? ஒரு சிஓ நம்பர் ஒன் சிஓ மாறணும், நான் ஒரு சுந்தர் பிச்சையாக மாறணும், சத்யநாதலாக மாறலாம், 100% நீங்கள் மாறலாம். பட் நீங்கள் ஒரு பிஸ்னஸை கிரியேட் பண்ணணும். நான் வந்து ஒரு பிஸ்னஸ் எம்பையருக்கு ஒரு ஓனராக இருக்கணும், என்னுடைய ஜென்ரேஷன் யார்ட்டையும் வேலைக்கு போகக்கூடாது, அடிமையாக இருக்கக்கூடாது, நான் ஒரு பேசிவ் இன்கம் கிரியேட் பண்ணணும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? மைண்ட் செட். அந்த மைண்ட் செட்டை சரியாக வச்சுக்கணும். மைண்ட் செட்டை பொறுத்து தான். முன்னாடி இருக்கவன் டென்ஷன் பண்ணால் டென்ஷன் ஆகக்கூடாது. உங்களை ஒருத்தன் டைவர்ட் பண்ண ஆகக்கூடாது. ஒரு ராக் சாலிட் கான்ஃபிடன்ஸ், நான் தாண்டா அப்படின்ற கெத்தோடு இருக்கணும். ஆனால் அவன் சொல்கிறத கேட்கணும். உங்களை எவனும் வந்து டைவர்ட் பண்ணிடவே முடியாது. அப்போ அந்த மாதிரி நான் மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணணும். டிசிஷன் நீங்கள் எடுக்கணும், எல்லாருடைய சஜஷனையும் கேட்டுக்கணும், முடிவு யார் எடுக்கணும். இதற்கெல்லாம் தேவை மைண்ட் செட், ஒரு சக்ஸஸ் மைண்ட் செட். வீட்டுக்கு போகிறீங்க, ஃபேமிலி எப்படி பேலன்ஸ் பண்ண முடியும்? ஒய்ஃபு, ஹஸ்பண்டு, குழந்தைங்க, அப்பா அம்மா, இது எல்லாமே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ், அது எல்லாமே ப்ராப்ளமேட்டிக் கேரக்டர்ஸ். புரியுதா? ப்ராக்டிக்கலாக நான் பேசுகிறேன். இவங்கள்ட்ட தான் பிரச்சனை வரும். நம்மளோட கேர்ள் ஃப்ரெண்டு, நம்மளோட யார் நெருங்கி இருக்கமோ அவங்கள்ட்ட தான் பிரச்சனை வரும். பட் அந்த பிரச்சனையே இல்லாமல் அதை ஒரு ஜஸ்ட் லைக் தட் எடுத்துக்கணும். பட் அதற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். அதற்கான மைண்ட் செட், இந்த பேலன்ஸ் மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணும். இது 5. நான் திரும்ப சொல்கிறேன், எது பண்ணாலும் பணத்தை ஃபோக்கஸ் பண்ணணும். 2வது எக்ஸசைஸ், அட்லீஸ்ட் வாக்கிங். 3வது புதுசான இனோவேஷன் ஐடியா, அதற்கு அதிகாலை எந்திரிக்கிறது. அடுத்தது 80% துறை சார்ந்த விஷயங்கள், நாலேஜ், ஸ்கில் செட். லாஸ்ட் ஒன் மைண்ட் செட். இதை பண்ணீங்கன்னா நீங்கள் எந்த தொழில் ஆரம்பித்தாலும் சத்தியமாக நீங்கள் கோடீஸ்வரன். See you on top.